எல்லாரும் சொல்ற மாரி என்னன்னு தெரியுமா? "உங்களுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லா வீட்ல இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா சுத்துறீங்க, நல்லா வாங்குறீங்க" அப்படின்னு தான். அப்படியெல்லாம் சத்தியமா கிடையாது. எங்களுக்குமே கஷ்டம் இருக்கு. ஏன்னா, நாங்களும் படிப்படியா ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னுமே நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, நாங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் அப்படி. ஏன்னா, நம்ப வந்து நம்மளோட கஷ்டம் நம்மளோடயே இருந்துக்கட்டும். ஆனா, வெளிய சொசைட்டி எப்படி தெரியுமா? நம்மள மேலேருந்து கீழ வரைக்கும் தான் பார்ப்பாங்க. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டிருக்கிற ஆக்சஸரீஸ், அப்புறமா நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல் இது மட்டும் தான் பார்த்து ஜட்ஜ் பண்ணி நம்மக்கிட்ட பழகுவாங்க. இந்த 10 வருஷத்துல எனக்கே ஆகட்டும், என் ஹஸ்பண்ட்க்கே ஆகட்டும், எங்களுக்குன்னு நாங்க எதுவுமே பண்ணிக்கினதே கிடையாது. ஏன்னா, பசங்களுக்கோசரமே நம்ம எல்லாமே செய்யறது அவ்வளோதான். எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான். பசங்க, பசங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லைஃப்ப நம்ம தொலைச்சிடுவோம். அப்புறமா வயசான காலத்துல தான் காசி, ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் சுத்த போவோம். சின்ன வயசுலேருந்து பார்த்து பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நெறைய கஞ்சத்தனம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு. ஐயோ! பிள்ளைங்க அவங்கள படிக்க வைக்கணும், இவங்கள படிக்க வைக்கணும். 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுற பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். பட் நம்மளுக்கோசரம் நம்ம எப்போ வாழுவோன்னே தெரியாது. இந்த 10 வருஷத்துல எங்களுக்குன்னு நாங்க எதுவுமே வாங்கினதே கிடையாது வீட்டுக்குன்னு. இப்போ தான் கர்டன்ஸ் வாங்கலான்னு 10 வருஷம் கழிச்சு நாங்க ஐடியா பண்ணியிருக்கோம். முசூர்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ் தான் வந்திருந்தோம். கர்டன்ஸ் யாருக்குன்னா வாங்கணுமா இருந்தா இங்க வந்து பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நான் இது 3ல 1 தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். பேசின இந்த விஷயம் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். யாருக்கெல்லாம் ரிலேட் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.